நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். நம்மளோட மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பத்தி பேச போறோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் அப்நார்மலிட்டி, அதாவது உயிரணுக்கள் குறைபாடு. அண்ட் இந்த டாபிக் பத்தி நமக்கு தெளிவான விளக்கங்களும் நம்மளோட சந்தேகங்களுக்கான பதில்களும் சொல்றதுக்காக தமிழ்நாடு கிளைகளோட தலைமை மருத்துவர் திரு மகேஷ்பதி அவர்கள் வந்திருக்காங்க. நீங்க அவர்கிட்ட கலந்து பேசி உங்களோட சந்தேகங்களுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அழைக்க வேண்டிய நம்பர் 1800108112. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஸோ டாக்டர், இன்னைக்கு உயிரணுக்கள் குறைபாடு பத்தி தான் பேச போறோம்னு சொல்லியிருந்தோம். உயிரணுக்கள் குறைபாடுனா என்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக உயிரணுக்கள் குறைபாடு அப்படின்றது என்னன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் அப்நார்மாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த உயிரணுக்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு எப்படி கருமுட்டை முக்கியமோ அதே மாதிரி ஆண்களுக்கான உயிரணுக்கள் முக்கியம். ஸோ இன்னைக்கு பார்த்தா குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒன்று கருமுட்டையில் பிரச்சனை இருக்கணும், இல்லாட்டி உயிரணுக்களில் பிரச்சனை இருந்தால் தான் வரும். ஸோ இந்த உயிரணுக்கள் குறைபாடு அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப பொதுவாக இருந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல காரணங்கள் இருக்குது. ஹார்மோனல் ப்ராப்ளம் சொல்லலாம், ஜெனட்டிக்ஸில் சொல்லலாம். அதன் பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய பிரச்சனை, அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, புகைப்பிடித்தல், மது பழக்கம், போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் கூட இன்றைக்கி பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் நாட்பட்ட நோய்கள், இன்றைக்கி டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் கூட பிரச்சனை இருக்குது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் அசார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வேலை செய்கிற இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த உயிரணுக்களோட உற்பத்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது ஸ்க்ரோட்டம் சொல்லக்கூடிய டெஸ்டிஸ் அப்படின்றதுல தான் இருக்குது. பேசிக்காக அந்த டெஸ்டிஸ் பார்த்தா நம்ம பாடி டெம்பரேச்சரை கூட கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சயின்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா உஷ்ணம் நிறைந்த இடத்துல வேலை செய்கிறவங்க, அதாவது டிரைவிங்கில் இருக்கிறவங்க, இல்லை பெரிய பெரிய மிஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட உயிரணுக்கள் குறைபாடுன்றது வரலாம். ஸோ இதெல்லாம் ஆக்குபேஷனல் அசார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனால கூட வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார், அப்போ ஒருத்தருக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அறிகுறிகள் இருக்கா? கண்டிப்பாக உயிரணுக்கள் குறைபாடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமாகி அதற்கு முன்னெல்லாம் 2 வருடம்னு சொன்னோம். இப்போ ஒரு வருடத்தில் அவங்களுடைய நல்ல ஒரு சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கை இருந்தும் அவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ கன்சல்ட் பண்ணும்போது டெஸ்ட்டு பண்ணும்போது தான் தெரியும். இன்வெஸ்டிகேஷன், பெண்ணையும் செக் பண்ணுறோம், ஆணும் செக் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைன்னொடனே எடுத்தவொடனே ஃபீமேலை மட்டும் தான் செக் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஆண்கள் செக் பண்ணுறது கம்மியாக இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 பேருக்குமே செக் பண்ணிவிட்டு யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு சிகிச்சைன்னு தான் போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அப்படி பண்ணும்போது அதில் ஆணுக்கு உண்டான உயிரணு குறைபாடுன்னு தெரிய வரும். அப்போ அதற்கேற்ப சிகிச்சை கொடுக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், இது ஹோமியோ கேரின் மருத்துவ நேரம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. டாக்டர் வணக்கம். நான் வந்தவாசிலிருந்து முருகன் பேசுறேன். சொல்லுங்க முருகன் சார், உங்க சந்தேகம் கேளுங்க. டாக்டர் இருக்காரு. கல்யாணம் ஆயிட்டு எனக்கு 3 வருஷம் ஆகுதுங்க. ஓகே சார். ஃபெர்டிலிட்டி சென்டர்ல பாத்துட்டு இருக்கேன் சார். ஒய்ஃப்க்கு எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு மட்டும் தான் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே சார். ஒரு 8-9 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. நம்ம ஏதோ ஹோமியோபதியில சிகிச்சை இருக்குன்னு சொல்றாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் இல்ல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஓகே நம்மளால பார்த்தா நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கறதான் சார். ஓகே சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இதுக்கான தெளிவான விளக்கம் சார் இப்ப சொல்வாரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சரி பண்ணலாம். இப்போ அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் உயிரணு குறைபாடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறைகள் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடாக இருக்குன்றது தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஹோமியோபதியில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உயிரணு குறைபாடுன்னு சொல்கிறதுல ஒரு 4-5 டைப் இருக்குது. இப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆலிகோஸ்போமியான்றது தான் உயிரணு குறைச்சலாக இருக்கிறது. இப்போ அதான் அவர் சொல்கிறாரு. இதில் அசூஸ்போமியான்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் அந்த கேஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ அலிகோஸ்போமியானும் போது அட்லீஸ்ட் உயிரணுக்கள் உற்பத்தி இருக்குது, ஆனால் தேவையான அளவு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம உயிரணு குறைபாடில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரே ஒரு உயிரணு இருந்தால் போதும் ஒரு கருமுட்டையை கருத்தரிக்க. ஆனால் சாதாரணமாகவே உயிரணுவோட நார்மல் கவுண்ட்டுன்னு சொல்கிறது 15 மில்லியன்லேருந்து 200 மில்லியன் வரைக்கும் சொல்லுவோம். அதாவது இது உயிரணு உற்பத்தி அப்படின்றது பார்த்தா எப்போ எவ்வளோ இருந்துகிட்டு இருக்கோன்றது தான். அதில் அதுக்கு அடுத்த கட்டம் முக்கியமாக என்ன முக்கியம்னா மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா நீ கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கவுண்ட்டில் குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம், அந்த ஸ்பெர்ம் நல்லா இருந்தால் ஊர்ந்து செல்லும் திறன் சொல்லலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது உயிரணு போய் கருமுட்டையை கருத்தரிக்கும். அப்போ என்ன விஷயம்னா ஒரே ஒரு உயிரணு ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருந்தாலே அதற்குண்டான தீர்வு அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ என்ன முக்கியம்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் இருக்குது. அசூஸ்போமியோ சரி பண்ணும்போது இவரோட ஆலிகோஸ்போமியோ கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம்.
கண்டிப்பாக அதற்கான தீர்வுகள் உண்டு. ஓகே சார், ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் கிடச்சிருக்கோம் நம்புகிறோம். நன்றி அழைச்சதுக்கு. அண்ட் டாக்டர், இது வந்து சாப்பாட்டு முறையிலேயே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தினா வந்து நம்ம மெடிசனோட சேர்ந்து வந்து அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது அவங்களுடைய எல்லாமே, ஏன்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை முறைன்ற தனித்துவம் வாய்ந்த சிகிச்சை முறை, கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதி சிகிச்சைன்னு சொல்லுவோம். சாதாரணமே ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு கம்ப்ளைண்ட்னு வந்து அவங்களோட கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி எடுப்போம். ஸோ அப்போ அதில் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய காசஸ்ன்னு தெரிஞ்சிடும். அதில் இந்த மாதிரி குறைகள் இருக்குது, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு ஆரோக்கியமான உணவுகள் இல்லைன்னா அதையும் கொடுப்போம். ஒரு சிலருக்கு நம்ம சொன்ன பாருங்கள், அந்த மது பழக்கம், புகைப்பிடித்தல், அதே மாதிரி போதைப் பொருள்லாம்ன்றது, அந்த மாதிரியான பழக்கம் இருந்தால் அதையும் நிறுத்த சொல்லி கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணி சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு ஏற்ப நம்ம டயட்டும் கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலன்னா ஹெல்த்தியான ஃபுட் அவசியம் அப்படின்றதும் சொல்லிக் கொடுப்போம். இதை தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். ஒரு காலர். வணக்கம், ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கவிதா, பாண்டிச்சேரியிலிருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க கவிதாமா, உங்க டவுட் கேளுங்க, டாக்டர் இருக்காரு. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 30 வயசு ஆகுது. சரி. 23 வயசுல எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஓகேம்மா. எனக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. ஓகேம்மா. பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஹஸ்பண்டுக்கு வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க சார். ஓகேம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சரி பண்ணலாமா, கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ கவிதா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இதுக்கான பதிலை டாக்டர் சொல்வார். கண்டிப்பாக. இந்த உயிரணுக்கள் உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன் தான் அது மேஜர் ரெஸ்பான்சிபிள். அதன் பிறகு ரத்த ஓட்டம் சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த ரத்த ஓட்டங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் ஷுட் பிளே எ மேஜர் ரோல். அப்போ அது ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உற்பத்தியானது கண்டிப்பாக நம்ம நார்மலாக பெருக்கலாம். ஸோ இப்போ ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கிறோம் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு. அதன் பிறகு நம்ம மருந்துகள் கொடுத்து சிகிச்சை முறை போகும்போதே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுடைய தாம்பத்திய உறவுகள் எதுவுமே நீங்கள் நிறுத்த வேண்டாம், நீங்கள் உங்கள் சாதாரணமாக எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது நார்மல் கவுண்ட் ஆன பிறகு தான் என்னவோ ரிசல்ட் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சொன்னது தான், நீங்கள் 15 மில்லியன்லேருந்து 200 மில்லியன் வரைக்கும் நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகும் போதே குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் நல்லா ஆகுது அப்படின்னும் போது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ அவனுடைய மனைவி கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். பட் ஆனால் நம்ம சிகிச்சை முறையை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவோன்னா, கண்டிப்பாக அதாவது 2 முறையாவது ரிப்போர்ட் ஒரே மாதிரி நார்மல் கவுண்ட் காட்டுற வரைக்கும் மெடிசன்ஸ் வேணும்னு சொல்லுவோம். அதுதான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால் சார், உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நம்ம பாண்டிச்சேரி கிளைக்கு வாங்க, உங்களுக்கான சிகிச்சை முறை உண்டு. மணி கூட்டு வாங்கம்மா உங்கள் ஹஸ்பண்டை. எஸ், ஏன்னா வந்து நம்மளோட ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சென்னையில் மட்டும் இல்லைங்க, மதுரை, சேலம், திருச்சி, கோவை, பாண்டிச்சேரி நிறைய இடங்கள்ல இருக்குது. அண்ட் நீங்கள் பாண்டிச்சேரின்னு சொன்னதால பக்கத்துலேயே இருக்கீங்க. கண்டிப்பாக நேரில் வாங்க, உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட் வந்து சார் கொடுப்பாரு. சார், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய காலர்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டி பிரேக் மட்டும் போயிட்டு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வரப்போகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். வணக்கம். நோய் என்று வந்தபோது நல்ல மருத்துவரை நாடுவது என்பது அடிப்படை விதி. நல்ல மருத்துவம் என்பது ஹோமியோபதி. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலில் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. பல்வேறு டாக்டர்களால் தீர்க்கப்பட முடியாத கடுமையான நோய்கள் தீர்ந்துவிடும். ஆகவே நண்பர்களே, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் தேடி போங்க. நல்லது. வணக்கம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். நான் ஜோதிலிங்கம் பேசுகிறேன். வயசு 48. மாங்காட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு காதில் சீல் அடிஞ்சிட்டு ஒரு 6-7 வருஷமாக ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வெளியில் எங்கெங்கேயோ இது அலோபதியெல்லாம் பார்த்தேன், ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதில் விருப்பமே இல்லை. அப்பப்போ சரியாகும், திரும்ப மறுபடியும் சீல் வந்துக்கிட்டே இருக்கும். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் விளம்பரத்தை பார்த்துட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்ட்டு போனேன். அவங்க நல்லா கனிவோடு விசாரித்தாங்க. 8 மாதத்துக்கு டேப்லெட்டு கொடுத்தாங்க, அது பேக்கேஜ்னு சொல்லி கொடுத்தாங்க. அது 15 நாள்லேயே அந்த சீல் வர்றது நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தலைக்கு குளித்தாலோ அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலோ வேறு எதுவும் கோல்டான சாப்பிட்டாக்கா சீல் வடிய ஆரம்பிச்சிடும், காது வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இங்கே இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுலேருந்து 15 நாள்லேயே சரியாயிடுச்சு. வேறு எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் ரொம்ப நன்றி. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா, அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்.
வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உயிர் அணுக்கள் குறைபாடு பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய நம்பர் 180010081212. வாங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். ஸோ டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து எனக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னா, நம்ம நிறைய டைப்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் நம்ம 2 டைப் பேசுறதுக்குள்ளே காலர் வந்துட்டாங்க. ஸோ மிச்ச டைப்ஸ் பத்தி கண்டிப்பாக. சாதாரண ஒன்று 0 கவுண்ட்னு சொன்ன அசூஸ்போமியா, ரெண்டாவது ஆலிகோஸ்போமியான்னு சொல்லுவோம், லோ கவுண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆலிகோசூஸ்போமியா ஆர் ஆலிகோ அஸ்தினோஸ்போமியா அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா கவுண்ட் இருக்கும், கவுண்ட்டை கூட பார்த்தா மொட்டிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ அதை பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரணுவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கவுண்ட் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு மொட்டிலிட்டியோட பர்சன்டேஜும் இருக்கணும். ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன்டேஜ் 35 to 45% நார்மல் கவுண்ட் மினிமம் இருக்கணும்னு சொல்லுவோம். அது கம்மியான ஈவன் கவுண்ட் நல்லா இருந்தால் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட் நல்லா இருக்கும், ஆனால் அஸ்தினோஸ்போமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மொட்டிலிட்டி மட்டும் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெரட்டோஸ்போமியான்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தா ஆலிகோ டெரட்டோஸ்போமியா இல்லை அலிகோ டெரட்டோசூஸ்போமியான்னு சொல்லுவோம். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தா மார்ஃபாலஜி கம்ப்ளீட்டாக போயிடும். அதாவது ஒரு ஸ்பெர்மில் வந்து பார்த்தா ஹெட் டெயில் அப்படின்னு சொல்லியிருப்போம், அதுதான் ஊர்ந்து செல்லும் திறனுக்கு உண்டது. இந்த மார்ஃபாலஜிக்கல் டிஃபெக்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி, அதாவது அந்த ஹெட் டிஃபெக்ட் டெயில் டிஃபெக்ட்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரீசன் ஃபார் நாட் ஃபெர்டிலைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன முக்கியம்னா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ்ன்றது வந்து நம்ம சரி பண்ணலாம். ஏன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உயிரணுக்கள் குறைபாடு அப்படின்னோடனே ஒரு மருந்து ஒரு காம்பினேஷன் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபெக்டை சரி பண்ணக்கூடிய மருந்துகள். ஸோ அப்போ என்ன காரணத்தினால வராங்க, ஏன்னா காசஸ் அதிகம் சொன்ன பாருங்கள், சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வெரிகோசீல்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்காக டெஸ்டிஸ்க்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அஃபெக்ட் பண்ணும், அதனால் உற்பத்தி திறன் குறையும்னு சொல்லுவோம். அதையும் சரி பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் சரி பண்ணுறோம். ஈவன் டிப்ரெஷன், அதே மாதிரி நம்மளுடைய எல்லா கண்டிஷன்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதற்கேற்ப மருந்து ஒரு ஏன்னா ஹோமியோபதியில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ டிப்ரெஷன் சொல்கிறோம், இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த மாதிரியான டிப்ரெஷன், ஏன்னா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் பல காரணங்கள் உண்டு, அதற்கேற்ப மருந்துகளும் ஹோமியோபதியில் உண்டு. அதை கொடுத்தோன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக சரியாகும். எஸ், இதை தொடர்ந்து இன்னும் பேசுவோம் சார். ஒரு காலர் பார்த்துருவோம். அதுக்குள்ளே வணக்கம், ஹோமியோ கேர் வழங்கும் மருத்துவ நேரம். உங்கள் பேர்? வணக்கம் மேம், என்னோட நேம் ரஞ்சினி, அம்பத்தூர்லேருந்து பேசுறேங்க மேம். மேடம் கொஞ்சம் சத்தமா பேசலாமா? மேம் என்னோட நேம் ரஞ்சினி, அம்பத்தூர்லேருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்க ரஞ்சினிமா, உங்க சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எனக்கு 33 வயசு ஆகுது டாக்டர். சரிங்கம்மா. ஹஸ்பண்டுக்கு வந்து 39 ஆகுது. ஓகே. அவருக்கு கவுண்ட் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்கம்மா. அது கவுண்ட் ப்ராப்ளம் சரி பண்ணுவீங்களா சார் ஹோமியோ கேர்ல? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. ரஞ்சினிமா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான பதில் இப்ப சொல்லுவாரு. கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இந்த உயிரணு குறைபாடுன்றது வந்து பார்த்தா ரொம்ப பொதுவாக இருந்துகிட்டு இருக்கு. அதிக கேசஸ் பார்க்குறோம், எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது இப்போது என்னோடய ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டால் லாஸ்ட் 24 இயர்ஸில் என்னோடய ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் பார்த்தது கூட இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக அதிக கேசஸ் நம்ம பார்க்கறதுக்கான காரணம் இருக்குது. ஒரு விஷயம் வந்து பார்த்தா ஒன்று லேட் மேரேஜ் ஆகிறது ஒன்று சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிக பேச்சுலர் லைஃப்பில் அவங்க ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லி அதாவது என்ன சொல்கிறது எடுத்துக்கிற ஃபுட்டு, அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி போகிறதும் கூட ஒரு காரணமாக சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஏர்லியாகவே எல்லாமே வந்துடுது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால இன்றைக்கி வந்து உயிரணு குறைபாடு வரும்னு சொல்கிறோம். ஆனால் 45 வயசுக்கு மேலே டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிலர் உயிரணு பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஃபேமிலி வந்துடும், குழந்தைகள் வந்துடும், ஒரு மாதிரி ஓடிடும். ஆனால் இன்றைக்கி 25 வயசு 22 வயசில் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு தெரியும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க 28-30 வயசில் கல்யாணம் ஆகும்போது அதோட எஃபெக்ட் தெரியுது. பிபி, இன்றைக்கி பிபின்றது 45 வயசுக்கு மேலே வந்துட்டு இருந்த ஒரு கண்டிஷன் இங்கே 22 வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதனால் இந்த பிரச்சனைகள் வருது. அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. பட் இதையும் கேட்டுக்கங்க, கம்ப்ளீட்டாக அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அப்போ நம்மளுடைய ஹோமியோபதி மருந்துகள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்கள், ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிற ஒரு ப்ராட் வேர்டு மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது என்னென்னா ஒரு சிலருக்கு பார்த்தா 100 ரூபா தொலைஞ்சு போச்சுனாலே அது ரொம்ப பெருசாக எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் லட்ச ரூபா தொலைச்சாலும் பரவாயில்லன்னு விட்டு போவாங்க. அது அவங்கவுங்க நேச்சர். பணக்காரங்க ஏழைன்றது மட்டும் கிடையாது, அவங்கவுங்க நேச்சருக்கே சரி என்ன பண்ணுற தொலைச்சிட்டேன் சம்பாதிச்சிக்கலாம். ஈவன் சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் இருந்தால் கூட. ஆனால் ஈவன் நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலியாக இருந்தால் கூட இல்லை போச்சு இல்லை என் காசு எப்படி போச்சு அப்படின்னு நிற்பேன். அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி. இட் இஸ் நாட் அபவுட் லாஸ் மட்டும் கிடையாது, அவங்க சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அதற்கேற்ப மருந்துகள் ஹோமியோபதியில் உண்டு. அதனால தான் இண்டிவிஜுவாலிட்டி நம்ம சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அப்போ அதற்கேற்ப மருந்துகள் கொடுக்கும்போது ரிசல்ட்ன்றது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துருவோம். வணக்கம், ஹோமியோ கேரின் மருத்துவ நேரம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் நேம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேம். ஈரோட்ல இருந்து. ஓகே, உங்க சந்தேகம் கேளுங்க, டாக்டர் மகேஷ்பதி இருக்காரு. வணக்கம், சொல்லுங்கப்பா. சார் வணக்கம். சொல்லுங்க சார். எனக்கு பாத்தீங்கன்னா ஜீரோ கவுண்ட்னு சொல்றாங்க, அது சரி பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா சரி பண்ணலாம், கவலைப்படாதீங்க. ஓகே 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 சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பதில் கிடைக்கும். கண்டிப்பாக. இப்போ இந்த ஜீரோ கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நம்ம என்ன காசஸ்ன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷனால் கூட ஒரு மம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வந்தால் அது டெஸ்டிஸை பாதிக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிகுலாரில் எதனா ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இவர் வந்து ஜஸ்ட் ஜீரோ கவுண்ட் கேட்டாங்க. நம்ம கிளினிக் ஈரோடுனும் போது நம்ம கோயம்புத்தூரோ இல்லை சேலமோ வந்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன பர்டிகுலர் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட ஸ்டேஜ் என்னன்னு சொல்லலாம். ஏன்னா ஜீரோ கவுண்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்போ ஜீரோ கவுண்ட் ஆச்சுன்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது ஏன்னா முன்ன பின்ன இன்வெஸ்டிகேஷன் கிடையாது எடுக்கும்போது. அப்போ என்ன முக்கியம்னா நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் ரூலிங் அவுட் த நோன் காசஸ். அதாவது சரியே பண்ண முடியாமல் இருக்கிற எதனா காசு இருக்குது அவங்களுக்கு, அதை முதல்ல சரி பண்ணுவோம், அதை பார்த்துவோம். அப்புறம் ஹார்மோன்ஸ் செக் பண்ணுவோம். ஏன்னா பேசிக்காக வந்து ஜீரோ கவுண்ட் வரும்போது ஹார்மோன்ஸ் செக் பண்ணுறது முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஒரு அறிகுறிகள் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த அறிகுறிகளில் வந்து பார்த்தா ஒரு சிலருக்கு ஹார்மோன் குறைபாடு இருந்து இந்த ஜீரோ கவுண்ட் போகிற ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆகும்னா ஒழுங்காக மீசை தாடி வளராது, அந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். ஒரு டெஸ்டோஸ்டிரான் கம்ப்ளீட்டாக இது தொந்தரவாக இருந்ததுன்னா அது மாதிரியான சின்ன சின்ன சிம்டம்ஸும் தெரியும். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணும்போது நம்ம நம்பிக்கை கொடுக்கலாம். அதே மாதிரி ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ப்ரொடக்ஷன்றது வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எசோஸ்போமியா கேஸை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட அதிக கேஸ் பண்ணியிருக்கோம் சார். அந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு சரி பண்ணலான்னு சொல்கிறேன், நீங்கள் வாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு முக்கியமான ஒரு டவுட் சார், நீங்கள் சொன்னீங்க உஷ்ணமான இடங்கள்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கு நம்ம வேலையும் விட முடியாது, நம்மளோட பொருளாதாரம் உங்களுக்கே தெரியும். அவங்க என்னதான் பண்ணணும்? கண்டிப்பாக இதில் என்ன முக்கியம்னா, அதாவது இருக்கிற உஷ்ணத்தில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒரு சில ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்போஷர்லேருந்து அவங்க ஆல்டர்னேட் ரூட்டாக போனால் நல்ல விஷயம். அப்படி இல்லாட்டி ஒர்க் முடிச்சு வந்த பிறகு அவங்க எப்படி அதை கூல் ஆக்குறது அப்படின்ற ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதை சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போ அவங்க நேரில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் அவங்க வந்து எல்லாருமே வேலையை விட்டுட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அதன் வேலையாக கூடவே என்னென்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான குளிர்ச்சி விடக்கூடிய ஜூஸஸ் எடுத்துக்கலான்ற மாதிரியான டயட்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த உயிரணு குறைபாட்டில் முக்கியமானது என்னென்னா காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தையும் சரி பண்ணணும். ஒரு சிலருக்கு காரணம் அப்படின்றது இருக்காது. பட் நம்ம என்ன சொல்லுவோம்னா சார் தெரிஞ்ச தப்பான காரணங்கள் எதுவும் இல்லை. அதே மாதிரி எதனா ஒரு சரியே பண்ண முடியாத காரணம் இல்லைன்னா நம்பிக்கை தாராளமாக கொடுத்துட்டு மெடிசன்ஸ் பண்ணலாம். ஏன்னா சாதாரணமாக நம்மளுக்கு அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறது வந்து எப்பவும் தெரியாது. ஏன்னா அது உள்ளுக்குள்ள ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் அதோட ஃபங்க்ஷன் நல்லா இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம அதை வந்து நம்ம டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பட் அன்னோனா காசு இருந்தாலும் நோனா எதுவுமே தப்பாக இல்லைன்னும் போது கான்ஃபிடன்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படியா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தால் நம்ம கிட்ட வந்து அதுக்கான பதில்கள் இருக்கு. கண்டிப்பாக. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வரப்போகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். வணக்கம். நோய் என்று வந்தபோது நல்ல மருத்துவரை நாடுவது என்பது அடிப்படை விதி. நல்ல மருத்துவம் என்பது ஹோமியோபதி. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலில் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. பல்வேறு டாக்டர்களால் தீர்க்கப்பட முடியாத கடுமையான நோய்கள் தீர்ந்துவிடும். ஆகவே நண்பர்களே, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் தேடி போங்க. நல்லது. வணக்கம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். நான் ஜோதிலிங்கம் பேசுகிறேன். வயசு 48. மாங்காட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு காதில் சீல் அடிஞ்சிட்டு ஒரு 6-7 வருஷமாக ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வெளியில் எங்கெங்கேயோ இது அலோபதியெல்லாம் பார்த்தேன், ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதில் விருப்பமே இல்லை. அப்பப்போ சரியாகும், திரும்ப மறுபடியும் சீல் வந்துக்கிட்டே இருக்கும். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் விளம்பரத்தை பார்த்துட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்ட்டு போனேன். அவங்க நல்லா கனிவோடு விசாரித்தாங்க. 8 மாதத்துக்கு டேப்லெட்டு கொடுத்தாங்க, அது பேக்கேஜ்னு சொல்லி கொடுத்தாங்க. அது 15 நாள்லேயே அந்த சீல் வர்றது நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தலைக்கு குளித்தாலோ அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலோ வேறு எதுவும் கோல்டான சாப்பிட்டாக்கா சீல் வடிய ஆரம்பிச்சிடும், காது வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இங்கே இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுலேருந்து 15 நாள்லேயே சரியாயிடுச்சு. வேறு எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் ரொம்ப நன்றி. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும்.
என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம் தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உயிர் அணுக்கள் குறைபாடு பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய நம்பர் 180010081212. வாங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். ஸோ டாக்டர், நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம். அதுல முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வயது வரைமுறை. எந்த வயதுல இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைகள் எந்த வயதுக்கு தேவைன்றது. அதே மாதிரி உயிரணு உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட் ப்ரொடக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட் கிடையாது. அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கலாம். இன்றைக்கி அப்ராடில் முக்கியமாக 60 வயசு 70 வயசில் இருக்கிறாரு, அவர் 4வது கல்யாணம் பண்ணார், அவங்களுக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குன்றதெல்லாம். ஏன்னா உயிரணு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதில் எந்த ஒரு அழிவும் கிடையாது. அதில் என்ன டிஃபெக்ட் வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. ஸோ இப்போ இன்றைக்கி தேவை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலர் வந்தாங்க செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. ஏன்னா பிரைமரி இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா 35-40 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. ஆனால் செகண்டரி போது சமயத்தில் 45-50 வயசில் இருக்கிறவங்க கூட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கும் சரி பண்ணலாம். ஏன்னா இது என்ன முக்கியம்னா அந்த உயிரணு குறைபாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது என்ன காசஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த காசஸ் சரி வேணும்போது அவங்களுக்கான ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இன்னொரு சந்தேகம் டாக்டர். பொதுவாக வந்து முதல் குழந்தைக்காக உங்ககிட்ட வருவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தா 2வது குழந்தை வந்து நேச்சுரலாக வருமா, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? இல்லை, தேவை இருக்காது. ஏன்னா இதில் தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம். அதாவது உயிரணு குறைபாடை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ரொம்ப பேசிக்காக நல்ல கேள்வி. அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா இது சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா எந்த அறிகுறி இம்ப்ரூவ்மெண்ட்டு கூட அறிகுறிகளில் தெரியாது. நம்ம டெஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் ஸ்பெர்ம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், அதை எடுத்துவோம். அதில் 2 முறையாவது நார்மல் கவுண்ட் வர வரைக்கும் சிகிச்சை தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க, ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே மனைவி அவங்க கன்சீவ் ஆனால் கூட அவங்க சிகிச்சை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் கணவர்கிட்ட. அது வேறு சார். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் எடுங்க, திரும்ப நம்ம 2 முறை ரிப்போர்ட் செக் பண்ணுவோம். அதே மாதிரி நார்மல் கவுண்ட் வந்தது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லை, ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா தென் வீல் ஸ்டாப் அவர் மெடிசன். அதன் பிறகு அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு லைஃப் டைம் அது வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே டாக்டர். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வர ஆண்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் வரவங்களாம் இருக்காங்க. அதாவது ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரணு குறைபாடு, அதாவது இது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. பட் என்ன ஆகும்னா புரியாத ஒரு மனைவியோ இல்லை மனைவி சைடில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்ததுன்னா இவரை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தெரிஞ்சே மாற்றிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் பர்டிகுலராக ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் வந்து ஐவிஎஃப் போகிறாங்க, 2 முறை ஃபெயிலியர். 3வது முறை வந்து பார்த்தீங்கன்னா டோனார் ஸ்பெர்ம் வச்சு அவங்க ஐவிஎஃப் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பேசுவோம் டாக்டர். ஒரு சின்ன காலர் மட்டும் பார்த்துருவோம். வணக்கம், இது ஹோமியோ கேர் வழங்கும் மருத்துவ நேரம். உங்க பேரு? வணக்கம் மேம், காஞ்சிபுரத்திலிருந்து கோமலவள்ளி பேசுறேன் மேம். சொல்லுங்க வள்ளிமா, உங்களோட சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காரு. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு 35 வயசு ஆகுது. மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆகுது சார். குழந்தையே இல்ல. சரிங்கம்மா. டாக்டர்கிட்ட போனதுக்கு வந்து கவுண்ட் ப்ராப்ளம் சொன்னாங்க. ஓகேம்மா. ஐவிஎஃப் டெஸ்ட் வந்து 2 முறை எடுத்திருக்கேன் சார், சக்சஸ் ஆகவே இல்ல. ஓகே ஓகேம்மா. ஹோமியோபதி வந்தா சார் தீர்வு கிடைக்குமா சார்? ஓகே, ஹஸ்பண்டுக்கு இப்போ சிகிச்சை எதனா கொடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்ல சார், அது இப்போ எதுவும் இல்ல. கொடுக்கல. சரி சரி ஓகே ஓகே வள்ளிமா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான பதில் இப்போ சொல்லுவார். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் ப்ராப்ளத்தை சரி பண்ணாமல் நீங்கள் ஐவிஎஃப் போனாலும் சரி, என்ன ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட் போனாலும் ரிசல்ட் இருக்குன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா இதில் முக்கியம் என்னென்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜர் போனாலும் அந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர் தானே தவிர பேசிக் ஒரு கருமுட்டையை ஒரு உயிரணு கருத்தரிக்கணும், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒன்றுமே என்ன சொல்கிறது படிப்பறிவோ இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருந்தவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பத்திய உறவில் குழந்தை ஃபார்ம் ஆகிட்டு தான் இருந்தது, நார்மலாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி அதையே அட்வான்ஸ்டாக போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த அப்நார்மாலிட்டி பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயிரணு போயிட்டு அந்த கருமுட்டையை கருத்தரிக்கிற பேசேஜ்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அந்த இன்ஃபெக்ஷன் வஜனல் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கருமுட்டை அதாவது அந்த உயிரணு உள்ளே போகாது. அப்போ என்ன பண்ண ஐயுஐன்னு சொல்லிட்டு டைரெக்டாக உயிரணு கொண்டு போய் இது பண்ணுறது, உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் ஒரு சிஸ்டம் இருக்குது. அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எக் உள்ள சைட்டோபிளாசமில் போயிட்டு அந்த உயிரணுவை உள்ளே பண்ணி பண்ணுறது ஒரு அக்யூரேட் ப்ரொசீஜர். ஆனால் என்னென்னா நீங்கள் குவாலிட்டி ஆஃப் எக்கும் ஸ்பெர்மும் இல்லாமல் நீங்கள் என்ன அக்யூரேட் ப்ரொசீஜர் எந்த பெஸ்ட்டு டாக்டர் பண்ணாலும் வாய்ப்புகள் கம்மியாகும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், நம்ம வந்து அடுத்த சிஸ்டம் ப்ளேம் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், சார் பேசிக் உயிரணுவும்
கருமுட்டையும். ஸோ ஒருத்தருக்கு பிசிஓடி இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி சரியில்லைன்னா அதை சரி பண்ணணும். உயிரணு குறைபாடு இருக்குன்னு அதை சரி பண்ணணும்னு சொன்னால் அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து மருந்து நம்ம ஹோமியோபதியில் வந்து எடுங்க. நீங்கள் காஞ்சிபுரம்ன்றீங்க, நம்ம சென்னை பிரான்ச்சஸ் எது வேணாலும் வாங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதற்குண்டான சிகிச்சை முறை உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். நார்மலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஓகே டாக்டர், நம்ம வந்து ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இது நீங்கள் கேட்டவுடனே ஞாபகம் வந்தது. என்னாச்சு, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிலர் அதிக பேர் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஹஸ்பண்ட் அது மேல்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் கூட. பிரச்சனை அப்படின்னோடனே ஒரு இன்ஃபர்டிலிட்டின்னா அந்த ஃபீமேல் சைடில் தான் செலவு பண்ணுறதுன்னு ஒரு சில இடத்துல இருக்குது. அந்த மாதிரி அவங்க தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. IVF 2 முறை பண்ணி ஃபெயிலியர் ஆகுது. காரணம் வந்து இவரோட ஸ்பெர்ம் குவாலிட்டி சரியில்லைன்றாங்க. உடனே தே ஹவ் டேக்கன் அ கன்சர்ன் அண்ட் கான் ஃபார் டோனர் ஸ்பெர்ம். இவரும் வேறு வாய்ப்பு இல்லை, ஒத்துக்கிட்டார். ஆனால் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது சொன்னது, சார் இந்த மாதிரி டோனார் ஸ்பெர்ம்னு போயிட்டாங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும், என் ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்ட்டு. ரொம்ப அதுவே ஒரு டிப்ரெஷன் தான். ஆமாம், எமோஷ்னலாக ஃபுல்லாகவே. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி பிரச்சனை, அதற்கும் மேலே ஏன்னா எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக வந்து டோனார் ஸ்பெர்ம் எடுத்து ஒரு குழந்தைன்றது வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஸோ கண்டிப்பாக அதற்கான ஒரு அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்குறோமே. ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு அதை சரி பண்ணலாம். ஏன்னா சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சரி பண்ணலான்னு சொல்லி அவருக்கு நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்து அவருக்கு நார்மல் கவுண்ட் ஆன பிறகு திரும்ப 2வது குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவருக்கு இயற்கை முறையிலே ஃபார்ம் ஆனாங்க. ஸோ அப்போ அது ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்போது எல்லாருக்குமே வந்து டிஸ்கரேஜிங்காக இல்லாமல் ஒரு விஷயம், ஸ்பெர்ம் கவுண்ட் ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லி யாரும் முடங்க வேண்டாம். கண்டிப்பாக ஹோமியோபதி நல்ல சிகிச்சை முறை இருக்குது. தைரியமாக நீங்கள் வந்து எங்கள் ஹோமியோ கேருக்கு வாங்க, சரி பண்ணலாம். ஓகே டாக்டர். அண்ட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் லேட்டராக தான் நம்மளோட ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் பற்றி தெரிஞ்சு வர்றவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 10 வருஷத்துக்குள்ளே மற்ற மெடிசினல் சைட்ஸில் போய் மற்ற ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நிறைய உள்ள மெடிசன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி வர பேஷண்ட்ஸை நம்ம ஹோமியோ கேரில் எப்படி பார்க்குறோம்? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எங்கள் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது இப்போ கவுண்ட் ப்ராப்ளமோ இல்லை குழந்தையின்மைன்னு வந்தாலே ஃபஸ்ட்டு நான் முக்கியமாக எங்கள் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது, நான் பண்ணுறது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான். முதல் விஷயம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது. 2வது அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு வேகமாக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணக்கூடிய விஷயம். ஒரே சிகிச்சை முறையை டைம் கெடுங்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிகிச்சை முறை போனால் சீக்கிரம் ஒரு ரிசல்ட் வந்துரும்னு சொல்லி தான் போகிறாங்க. பட் ஆனால் அதாவது கருமுட்டை வளர்ச்சியிலையோ இல்லை உயிரணுவிலையோ பிரச்சனை இருந்ததுன்னா எதுவுமே வேகமாக நடக்காது. ஏன்னா ஒரு சில கேஸ் நாங்களே பார்த்துருக்கோம். ஒரு 40 வயசில் வருவாங்க, பிசிஓடியோ இல்லை கருமுட்டை இது உயிரணு குறைபாடுன்ட்டு. 40-42 வயசுல எல்லாம் சரியாயிரும், ஆனால் கன்சீவ் ஆக மாட்டாங்க. அப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, சார் நான் போட்டுமா ப்ரொசீஜர்வாங்க. நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் போகலாம், ஏன்னா இப்போ கருமுட்டையும் சரி உயிரணு நல்லா இருக்குது, உங்களுக்கு வாய்ப்புகளும் இருக்குது, நீங்கள் போங்க. ஏன்னா 45 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கும் பெரிய ரிஸ்க் ப்ரெக்னன்சி. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இன்றைக்கி ஏர்லி மேரேஜும் ஏர்லி ஃபர்டிலிட்டி தான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு வருத்தம் நினைக்கிறேன். கிடையாது, அதுதான் நல்ல விஷயம். அதை இன்றைக்கி வந்து திரும்ப எல்லாருமே நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சிகிச்சை முறைகள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் அவங்களுக்கு சொல்கிறதும் கூட. நன்றி சார். ஸோ இன்னைக்கு நம்மளோட உயிர் அணுக்கள் குறைபாடு அப்படிங்கிற தலைப்பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம கூட டாக்டர் மகேஷ்பதி அவர்கள் நிறைய விளக்கமும் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு டாப்பிக்கில் சந்திக்கிறோம். until then bye bye from பிரீத்தி சுரேஷ். நன்றி.